கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இயேசப்பா நல்லவர். நம்முடைய ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார். அவர்தான் முதல் முடிவுமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பமும் முடிவும் அவரால் எல்லாவற்றையும் நிரந்தரமாய் அழகாய் செய்து முடிக்க முடியும். அதனால் இயேசப்பாவை நம்புங்க, கவலைப்படாதீங்க, அவரை மனதார நேசிங்க, மனதார ஏற்றுக்கொள்ளுங்க, அவருடைய வசனத்தை நம்புங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாள் ஒரு அற்புதத்து நாள். இந்த நாளின் ஜீவவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 31:9. எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. துக்கத்தோடு இருக்கிற ஒரு அனுபவம். இன்றைக்கி உலகத்தில் அநேகர் துக்கத்தோடு இருக்கிறாங்க. எப்போதும் ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவங்க இருக்கிற அனுபவத்தை பார்க்குறோம். சில வேளையில் உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஒரு துக்கம் உங்களை அப்படி ஆள்கொண்டு இருக்கிறது. எதனால் அந்த துக்கமான ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே உண்டாயிட்டு, ஏதோ சில நீங்கள் விரும்பத்தகாத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது. நீங்கள் விரும்பினதல்ல, விரும்பாத காரியங்கள், சில நஷ்டங்கள், சில இழப்புகள், சில கஷ்டங்கள், சில துரோகங்கள், இன்னும் எதிர்பார்த்த சில காரியங்கள், வராத காரியங்கள். அந்த சூழ்நிலையில் அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கவலை உங்களுக்குள்ளே வந்தது. ஒரு கண்ணீர் சிந்த வேண்டிய அனுபவம் உங்களுக்குள்ளே உண்டானது. அதனால் துக்கம் ஆள்கொண்டது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உங்கள் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். யோவான் 16:20 உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுன்ற ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு இந்த பூமிக்கு வந்த நோக்கம் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு. அதனால் இனி நீங்கள் துக்கப்பட்டு திரிய வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு உங்கள் துக்கத்தை ஆண்டவர் மாற்றப் போகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதற்காக அற்புதங்களை செய்ய போகிறார். அதிசயங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, துக்கத்தோடு தெரிகிற அநேக மக்கள் இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை, ஜீவ வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். இவர்கள் துக்கத்தோடு இருப்பாங்கன்னா, இவர்களுக்கு துக்கத்தை கொண்டு வந்த அந்த காரியங்களை இவர்களை விட்டு அகற்றி இவர்களை சந்தோஷப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன். பெரிய காரியத்தை காண செய்யும். இவர்கள் வாழ்க்கை பிரகாசிக்கட்டும். குறிப்பாக வியாதிப்பட்டிருக்கவங்களை சுகமாக்குங்க. தேவையோடு இருக்கிற மக்களுக்கு தேவைகளை சந்திங்க. எதிர்பார்த்திருக்கிற நன்மையான காரியங்களில் நல்ல முடிவை கொண்டு வாருங்க. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்புகளை அனுப்பியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதம் செய்யும்படிக்கு மன்றாடுகிறேன். எங்கள் ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.